திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை மலை சரிவில் மண் சரிவு ஏற்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் நூலிலையில் உயிர் தப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை மலை சரிவில் மண் சரிவு ஏற்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் மழையானது பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மழையானது அதிகப்படியாக அதன் பாதிப்பானது பல்வேறு இடங்களில் இருக்கிறது. இதன் நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் கொடைக்கானலில் மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய பெருமாவூர் பகுதியில் தான் இந்த மண் சரிவானது ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இங்க இருந்து கொடைக்கானலுக்கு இருக்கக்கூடிய மறுப்புவரத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலையில நடைபெற்றது. இந்த மலை சாலையில் ஆங்காங்கே பாறைகள் ஊன்றுவதும் சாலையில் வழக்கமாக தற்போது உள்ளது. இந்த நிலையில் தர்மத்துப்பட்டியிலிருந்து ஆடலூருக்கு 12 மலைகள் அந்த சொல்லக்கூடிய அந்த 12 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் தான் அமைதி சோலை என்ற ஒரு இடம் ஒன்றது. இங்கு 4ஆம் கொண்டை விசை வளைவு என்று சொல்வார்கள். இந்த அரசு பேருந்து ஒன்று அந்த மலை சாலையில் சென்று கொண்டிருந்த போது அந்த சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவை பார்த்த ஓட்டுநர் அந்த 200 மீட்டர் தொலைவிலே வந்து கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்டதால் உடனடியாக அந்த மண் சரிவை பார்த்து அந்த ஓட்டுநர் உடனடியாக அந்த பேருந்தை நிறுத்தியதால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தது. ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி பள்ளத்தில் அந்த நின்று கொண்டிருந்தது. அந்த இடத்தில் முழுமையாக இங்க இருக்கக்கூடிய பயணிகளே அந்த ஓட்டுநர் தற்போது முன்னெச்சரிக்கையாக மண் சரிவிலிருந்து காப்பாற்றி நிறுத்தியுள்ளார். இதனால் பெரும் பரபரப்பு தற்போது அந்த இடத்தில் காணப்பட்டது. வெறும் சொல்லக்கூடிய அந்த அரசு பேருந்து மற்றும் பயணிகள் வெறும் நூல் இலையில் தான் அந்த உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த். வசந்த்.